Oh, Felix Matthew. He is not in his room. He is in marriage hall. You can find him. Okay, Oh, thanks. please. வீணா வீணா இல்ல வீணா நான் சொல்றத கேளு வீணா ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? எனக்கு வாழ பிடிக்கல. என்ன விடு. எல்லாரையும் ஒதுக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காம ஃபெலிக்ஸ் மட்டும் போதும் நினைச்சு வந்துவனா. ஃபெலிக்ஸ் இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன விடு. நான் சாவணும். விடு. வேண்டாம் வேண்டாம்னு ஒரு 100 தடவை சொல்லிருக்கேன். நான் சொல்றதுக்காக சொன்னேன்னு நினைச்சேன். அவன் மனசை தெரிஞ்சுட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தேன். ஒப்புதல் தானே கேட்டிருக்காங்க. கல்யாணம் ஒண்ணும் முடியல. நீ தானே சொன்ன அவனை மந்திரிச்சு விட்டுருப்பாங்கன்னு. அவன் மனசு என்னன்னு தெரிஞ்சுட்டு என்ன வேணா பண்ணி துவைக்க வேண்டியதானே. ரொம்ப பெரிய போலீஸ் பாதுகாப்பு எல்லாத்தையும் மீறி தான் நான் இந்த மாலையை அடிச்சிட்டு வந்தேன். உன் தலையிலேயே 2 தட்டு தட்டிட்டு இந்த மாலையை புடிங்கிட்டு போக எனக்கு ஒன்றும் தெரியாம இல்ல. கொஞ்ச நாள் சண்டை போட்டோம், அடிச்சுட்டு புடிச்சுட்டு சந்தோஷமா இருந்ததுனால தெரியாதனமா உன் மேல அன்பு வச்சு தொலைச்சிட்டேன். அதனாலதான் நீ வேதனை படத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நானும் எத்தனையோ திருட்டு வேலை பண்ணிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துகிட்டது இல்ல. இதான் என் வாழ்க்கை தெரியும்ல. இது உன் கையிலேயே இருக்கட்டும். நான் சொன்ன வாக்கை காப்பாத்துறதுக்கு அப்புறம் இது என் கையில கொடுத்தா போதும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலனா அந்த மாலையை கழுத்துல மாட்டிட்டு போய் குதி. இது என்ன பொண்ணா இல்ல குரங்கான்னு தெரியல. எங்கடா கொண்டு வந்து ஏத்துற? எதுக்குடா கூப்பிட்ட? உன் மூஞ்சிய பாக்க. ஹோட்டல்ல பாத்தியாப்பா, பஸ்லயும் கார்லயும் விதவிதமான ஆளுங்க எங்கெங்கறதெல்லாம வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அசந்துட்டேன். வந்திருக்கிற ஆளுங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணுது. அடிச்சு மூஞ்ச உடைச்சிடுவேன். பிச்சைக்கார மாதிரி கும்பிட போறானா? வாழ்க்கை பூரா கையெந்த போறியா? பெரிய வீட்டு கல்யாணம் அப்படிதான் வந்துட்டான். கையில 10 பைசா இல்ல. ஓஹோ, இந்தா என்னது 10 பைசா இல்ல? நீ 25 காசு செல்லதுடா. இப்போ என் கையில செலவுக்கு பணம் இல்லன்னு சொல்ற. அப்புறம் ஏன்டா அந்த மாலை இன்னும் வச்சிருக்க? எடுத்து வித்துரு. கையில காசு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாமே. கொன்னுடுவேன். இன்னும் எத்தனை தடவை சொல்றது? டேய், நான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். என்னடா? இங்க எங்கேயோ பக்கத்துல கிச்சன் இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசினேன். பொருள் அவர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரோட ஆள் ஒருத்தர் இங்க இருக்காரு. அவர் பேர் அப்துல்லா. நீ அவரை போய் பார்க்கணும். ஆள் எப்படின்னு தெரிஞ்சுக்க. அப்புறம் நீயே நல்ல வேலையா பேசி முடிச்சிரு. வெள்ளிக்கிழமை மாலையை கொடுத்துறேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு அட்வான்ஸை வாங்கிடு.